My dear students, this is Ramakrishnan from English department in Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai, Salem district. Before I start this lesson, as a teacher of English, just I want to share some thoughts with you. Generally, English is called window of the world because through the medium English we can enhance our knowledge and we can get any kind of information. In this case, 11th English plays a vital role to enrich our English knowledge. My dear students, English helps you to develop, particularly 11th standard English helps you to develop your grammar knowledge also. So, with the great enthusiasm, we are going to learn the topics carefully. Now, we are going to learn the topic The Portrait of a Lady from Tamil Nadu Government State Board Samachir Kalvi, 11th Standard Prose Unit 1st. It is better to teach in bilingual method to understand both Tamil medium and English medium students. Lesson The Portrait of a Lady, author Khuswant Singh. This is wonderful lesson reveals the true love between the village grandmother and grandson. Khuswant Singh portrays this lesson a rural life of India. Now the screen spreads. That means we are going to start the lesson with the lines. Okay. My grandmother, like everybody's grandmother, was an old woman. அதாவது எங்களுடைய பாட்டி இருக்காங்கல்ல, எல்லாருடைய பாட்டி மாதிரி தான். வாஸ் அண்ட் ஓல்டு உமன், ரொம்ப வயசாகி போயிருந்தாங்க. She had been old and wrinkled for 20 years. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா she had been old, ரொம்ப வயசாகி போயிருந்தாங்க, அண்டு wrinkled என்னது, முகம்லாம் சுருங்கி போய், ஃபர்ரோன்னு சொல்லுவாங்க, அதாவது முகத்தெல்லாம் லைனாக இருக்கும் பார்த்தியா, அதுதான் wrinkled, முகம் சுருங்கி போய் ரொம்ப வயசாகி போயிருந்தாங்க. எத்தனை வருஷமாக அப்படியே இருந்தாங்க? ஃபார் த 20 years that I had known her. நான் சின்ன வயசுலேருந்து இது நாள் வரைக்கும் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 வருஷமாக அவங்க எவ்வளவு முதுமடையும், அதாவது ரொம்ப வயசாகி போயிருக்க முடியுமோ அந்த அளவுக்கு வயசாகி போய் அதில் வந்து எந்த மாற்றம் இல்லாமல் அப்படியே இருந்தாங்க 20 வருஷமாக. பீப்புள் செட் தட், மக்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, she had once been young, அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப யங்காக இருந்தாங்க அப்படிலாம் சொன்னாங்க. அண்டு ஹேட் ஈவன் ஹேட் ஏ ஹஸ்பண்ட், அது இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருந்ததாகவும் சொன்னாங்க. பட் தட் வாஸ் ஹார்டு டு பிலீவ், ஆனால் அவங்க சொன்னதை என்னால் நம்பவே முடியல. இதெல்லாம் சொல்கிறது யார்? குஷ்வந்த் சிங். அதாவது இந்த லெசன் வந்து குஷ்வந்த் சிங் வந்து அப்படியே நெரேட் பண்ணுறாரு. அவருடைய சின்ன வயசு, அதாவது சைல்டுஹுட் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசனில் வந்து அப்படியே நெரேட் பண்ணிட்டே வர்றாரு. அவரே இந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிகிற வரைக்கும் அவரே சொல்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம அவர் சொல்கிற மாதிரி தான் இங்கே இருக்கிறது எல்லாமே நம்ம அப்படியே சொல்லிகிட்ருக்குறோம். நம்ம நல்லா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். பட் தட் வாஸ் ஹார்டு டு பிலீவ், ஆனால் அது வந்து என்னால் நம்பவே முடியல. மை கிராண்ட் ஃபாதர்ஸ் போர்ட்ரேட் ஹங் அபவ் த மேண்டில் பீஸ் இன் த டிராயிங் ரூம். என்னுடைய தாத்தாவுடைய போர்ட்ரேட்னா அவருடைய பிக்சர், தட் மீன்ஸ் அவருடைய ஃபோட்டோ. ஹங் அபவ் த மேண்டில் பீஸ். ஹங்குன்னா ஹேங்கோட பாஸ்ட் டென்ஸ், ஹங்கு. அதாவது மேண்டில் பீஸ் அப்படின்னா மேண்டில் பீஸ் அப்படின்னா எ பிளேஸ் அபவ் த ஃபயர் பிளேஸ், அதாவது அடுப்பங்கரைன்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பிளேஸ், அதுக்கு பேர் தான் மேண்டில் பீஸ். அதுக்கு மேலே அவங்களுடைய தாத்தாவுடைய ஃபோட்டோவானது மாட்டப்பட்டிருந்தது. டிராயிங் ரூம், எங்கே மாட்டிருந்தாங்க? டிராயிங் ரூம்னா வரவேற்பறை. ஹீ வேர் எ பிக் டர்பன் அண்ட் லூஸ் ஃபிட்டிங் கிளாத்ஸ். அந்த ஃபோட்டோவை பார்த்து என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது.
அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருந்து, ஹி வேர் எ பிக் டர்பன், பெரிய டர்பன். அதாவது சிங்குங்கெல்லாம் வந்து பெரிய டர்பன் கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த முடியெல்லாம் உள்ளே சுருட்டி வச்சு பெரிய டர்பன் மாதிரி கட்டியிருப்பாங்க. அதுதான் அவர் சொல்கிறார். ஹி வேர் எ WORE, வேரோட பாஸ்டன்ஸு வேர். ஹி வேர் எ பிக் டர்பன், பெரிய டர்பன் கட்டியிருந்தார், தொப்பி. அண்ட் லூஸ் ஃபிட்டிங் கிளாத்ஸ், அந்த ஃபோட்டோவில் பார்க்குறது எப்படி இருக்குது, ஃபோட்டோ வச்சு ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறார். அப்படியே அந்த ஒரு ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப லூஸாக இருக்குது. ஹீஸ் லாங் ஒயிட் பியர்டு கவர்டு த பெஸ்ட் பார்ட் ஆஃப் ஹிஸ் செஸ்ட், அவருடைய ரொம்ப நீட்டமான அவருடைய தாடியானது எதெல்லாம் இது வரைக்கும் கவர் அப்படியே படர்ந்துருக்குது, பெஸ்ட் பார்ட் ஆஃப் ஹிஸ் செஸ்ட், அவருடைய நெஞ்சு முழுக்க அவருடைய தாடியானது, ஒயிட் தாடியானது எல்லாம் படர்ந்துருக்குது அப்படின்னு சொல்கிறார். அண்ட் ஹி லுக்டு அட்லீஸ்ட் 100 years ஓல்டு, ஃபோட்டோ வச்சே சொல்கிறார் பாருங்க. இவர் ஏறக்குறைய 100 வருஷம் பழசு, பழசான ரொம்ப வயசாகி போனவராக தெரிகிறாராம். நாம் இந்த லெசன் நடத்துறதுக்கு முன்னாடி இவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். குஷ்வந்த் சிங் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நகைச்சுவை எழுத்தாளர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்டுங்கிற பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா எடிட்டோரியல் பேஜில் வாரம் அவர் எழுதுவார். அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே ரொம்ப நையாண்டி பண்ணுற மாதிரி இருக்கும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீஸ் எ கிரிட்டிக், பொலிட்டிக்கல் கிரிட்டிக், செட்டைரிஸ்ட். அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் விமர்சகர். எந்த மாதிரியான விஷயம் இருந்தாலும் சரி அது வந்து நகைச்சுவை எழுதி எல்லாருக்கும் சிரிப்பு வர்ற மாதிரி பண்ணுவார். அந்த மாதிரி வாரம் எழுதியிருந்தார். அவர் வந்து நம்ம சுதந்திரம் வாங்கின வருஷம், அதாவது இண்டிபெண்டன்ஸ் டைமில் 1947 அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கான ஹை கமிஷனராக இருந்திருக்கார். ஹை கமிஷனர் அப்படின்னா அம்பாசிடர்னு சொல்லுவோம் இல்லையா, தூதுவர், வெளிநாட்டுக்கான தூதுவராக இருந்திருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறது எல்லாமே ரொம்ப நையாண்டி பண்ணி தான் பேசுவார். அந்த மாதிரி எழுத்துலேயும் அவர் வந்து நையாண்டி பண்ணி எழுதியிருக்கிறாரு. அதனால் வந்து என்னடா இவர் இப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டென்ஷன் ஆக வேண்டாம், அப்படியே கவனிங்க. 100 years ஓல்டு, அதாவது ஒரு 100 வருஷம் பழைய ரொம்ப வயசாகி போனவராக தெரிகிறார். ஹி டிட் நாட் லுக் த சார்ட் ஆஃப் எ பர்சன், அவர் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியான பர்சனாக தெரியல, அதாவது ஒரு ஆள் மாதிரியே தெரியல, அவர் ஏதோ வித்தியாசமான ஆள் மாதிரி தெரிகிறார். ஹூ வுட் ஹேவ் எ ஒய்ஃப் ஆர் சில்ட்ரன், அவருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தையோ அல்லது ஒய்ஃபோ இருந்த மாதிரி தெரியல. அப்படின்னா என்ன தெரியுது, ஹீ லுக்டு ஆஸ் இஃப் ஹீ ஹேட் ஒன்லி ஹேவ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் கிராண்ட் சில்ட்ரன். அப்படி இல்லை, ஒரு குழந்தைய ஒரு ஒய்ஃபோ இருக்கிற மாதிரி தெரியல, அவருக்கு வந்து 100கணக்கான பேர குழந்தைகளும் நிறைய குழந்தைகளும் இருக்கிற மாதிரி அவருடைய அப்பியரன்ஸ் தெரியுது. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப பழசாக இருக்கார். அதாவது அந்த ஃபோட்டோவை பார்த்து சொல்கிறார் இவர் குஷ்வந்த் சிங். இது வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட இளமை கால வயசு, சைல்டுஹுட் லைஃப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஹி எக்ஸ்பிளைன்ஸ் த சைல்டுஹுட் லைஃப் வென் ஹி வாஸ் இன் த வில்லேஜ் வித் ஹிஸ் கிராண்ட் மதர். நோட்டபுள் பாயிண்ட். ஆஸ் ஃபார் மை கிராண்ட் மதர், இப்போ வந்து அவங்க கிராண்ட் மதர் பற்றி சொல்கிறாங்க. முழுக்க இந்த ஸ்டோரி எல்லாமே அவங்களுடைய கிராண்ட் மதர் கூட இருந்த விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆஸ் ஃபார் மை கிராண்ட் மதர், என்னுடைய பாட்டியை பொறுத்த வரைக்கும் பீயிங் யங் அண்டு பிரிட்டி, ரொம்ப அழகாகவும் யங்காகவும் இருந்ததுனால த தாட் வாஸ் ஆல்மோஸ்ட் ரிவோல்ட்டிங், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மனசானது வந்து பார்த்தீங்கன்னா என் கூட போராடிட்டு இருக்குது. உண்மையாலுமே வந்து இவங்க அழகான ஒரு பெண்மணியாக அவங்க இருந்தப்போ தாத்தா கூட இவங்க இந்த மாதிரி அசிங்கம் பிடிச்ச தாத்தா கூட வாழ்ந்துருப்பாரா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறார். சி ஆஃபன் டோல்ட் அஸ் ஆஃப் த கேம்ஸ் சி யூஸ்டு டு ப்ளே ஆஸ் எ சைல்டு. எங்கள் பாட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அவங்க வந்து சின்ன வயசாக இருக்கிறப்ப என்னென்ன கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுலாம் என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. தட் சீம்டு குவைட் அப்சர்டு, ஆனால் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே எனக்கு ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது. இது என்ன பெரிய விளையாட்டு, இது வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு பிரதானமாக எப்போவுமே அதாவது நம்மளுடைய தாத்தா பாட்டி அவங்க காலத்தில் நடந்த விஷயம். ஏன்னா வி ஆர் லிவிங் இன் த சயின்ஸ் இன் டெக்னாலஜிக்கல் வேர்ல்டு இல்லையா, அதனால் அவங்களுடைய விஷயத்தில் நம்ம சொன்னோன்னா இன்றைக்கி வந்து அது அறது பழசாக தெரியும், அது வந்து கொஞ்சம் கூட ஒத்து போகாத மாதிரி தெரியும். அதே நிலைமை தான் இங்கே குஷ்வந்த் சிங் சொல்கிறார். அவங்க சொல்கிறது எல்லாமே, பாட்டி சொல்கிறது எல்லாமே இவருக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரியுது, முட்டாள்தனமாக தெரியுது. அப்சர்ட்னா ஃபூலிஷ்னஸ். நோட் பண்ணிக்காங்க, பேனா பென்சில் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே சொல்ல கவனிங்க. அப்சர்ட்னா ஃபூலிஷ்னஸ், முட்டாள்தனம். அண்டு அன்டிக்னிஃபைடு அப்படின்னா கண்ணியமில்லாத விஷயம். அவங்களுடைய வயசுக்கு இவங்க சொல்லக்கூடிய விஷயம் கண்ணியமில்லாததான் தோணுது. Undignified, there is no caste, there is no dignity, that means undignified. And undignified on her part,
அவங்களுடைய வயசுக்கு அவங்க சொல்கிறது வந்து ரொம்ப அன்டிக்னிஃபைடாக தெரியுது. அண்டு வி ட்ரீட்டட் இட் லைக் த ஃபேபிள்ஸ் ஆஃப் த ப்ராஃபட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து ஒரு ப்ராஃபட் சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது இவங்க எங்கள் பாட்டி சொல்லக்கூடிய விஷயத்த அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ப்ராஃபட் அப்படின்னா என்னது? வருவதை முன்னுரைப்பவர்கள், அதாவது தேவதூதர்கள். அப்போ இவங்க பாட்டி சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் எப்படி அவங்க திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஃபட் சொல்லக்கூடிய விஷயம் மாதிரி இவர் திங்க் பண்ணுறாரு. லைக் ஃபேபிள்ஸ் ஆஃப் த ப்ராஃபட்ஸ் சி யூஸ்டு டு டெல் அஸ். அவங்க அதை ப்ராஃபட் சொல்கிறத கேட்டுக்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்லிகிட்டே இருக்கிறது நாங்கள் இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்போம். She had always been short and fat and slightly bent. இப்போ அவங்களுடைய அப்பியரன்ஸை பற்றி சொல்கிறார் குஷ்வந்த் சிங். She had always been short. அவங்க எப்போவுமே ரொம்ப ஷார்ட்டாக தான், ரொம்ப குள்ளமாக இருந்தாங்க. அண்டு ஃபேட், ரொம்ப குள்ளமாக இருந்தாலும் கொஞ்சம் குண்டாக இருந்தாங்க. அண்டு ஸ்லைட்லி பென்ட், வயசாகி போயிடுச்சு இல்லையா, அதை வந்து மறைமுகமாக என்ன சொல்ல வர்றாரு இவர்? வயசாகி போயிடுச்சு, அதனால் வந்து வெண்டாகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லாமல் அப்படியே சொல்கிறார். ஷார்ட் அண்டு ஃபேட் அண்டு ஸ்லைட்லி பென்ட், கொஞ்சம் வளைஞ்சிருந்தாங்க. ஹேர் ஃபேஸ் வாஸ் கிறிஸ் கிராஸ்னால் என்னது? கிறிஸ் கிராஸ்ன்னா குறுக்கு நெடுக்குமாக. அவங்களுடைய ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது? கிறிஸ் கிராஸ் ஆஃப் ரிங்கிள்ஸ், அதாவது அவங்களுடைய முகமானது அந்த சுருங்கி போன கோடுகளோட குறுக்கு நெடுக்குமாக இருக்குது. ரன்னிங் ஃப்ரம் எவ்ரிவேர் டு எவ்ரிவேர்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு குறுக்கு நெடுக்குமாக இருக்குது. வயசாகி போன தோட்டம் தெரியும்ல, அதுதான் அவங்க இப்படி சொல்கிறார். கிறிஸ் கிராஸ் அப்படின்னா அங்கும் இங்கும் அப்படின்னு அர்த்தம். ரிங்கிள்ஸ் அப்படின்னா கோடுகள். ரன்னிங் ஃப்ரம் எவ்ரிவேர், அங்கு இங்குமா குறுக்கு நெடுக்குமா கோடுலாம் இருக்குது. டு எவ்ரிவேர், எல்லா இடத்துலையும். நோ வி வேர் சர்டைன், கண்டிப்பாக நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். சி ஹேட் ஆல்வேஸ் பீன் ஆஸ் வி ஹேட் நோன் ஹர், நாங்கள் எப்பவும் பார்த்தது போல தான் அவங்க இன்னமும் அப்படியே இருக்கிறாங்க. வி வேர் சர்டைன், நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். சி ஹேட் ஆல்வேஸ் பீன் ஆஸ் வி ஹேட் நோன் ஹர், நாங்கள் அறிந்தது போல் எப்பவும் போல் அப்படியே இருக்கிறாங்க. ஓல்டு, ரொம்ப பழசாகி போய் இருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அவங்க அழகாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் எங்களால் ஒத்துக்கவே முடியல, அதுதான் அப்படின்னு சொல்ல வர்றார். ஓல்டு, ரொம்ப வயசாகி போயிருந்தாங்க. ஸோ டெரிபிளி ஓல்டு, அதுக்கு மேலே வயசாகிறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை, அந்த அளவுக்கு வயசாகி போயிருந்தாங்க. தட் சி குட் நாட் ஹேவ் க்ரோன் ஓல்டர், அதுக்கு மேலே அவங்களால வயதாகி போக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த அளவுக்கு வயசாகி போயிருந்தாங்க. அண்ட் ஹேட் ஸ்டேட் அட் த சேம் ஏஜ் ஃபார் 20 years, அந்த வயசாகி போன ஏஜ்லேயே அதுக்கு மேலே எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க அப்படின்னா நாங்கள் பார்த்த வரைக்கும் 20 வருஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ரொம்ப வயசாகி போயிருந்தாங்க. சி குட் நெவர் ஹேவ் பீன் பிரிட்டி, அவங்க வந்து அழகாக இருந்ததுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. பட் சி வாஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல், அவங்க அழகாக இல்லை ஆனால் அவங்க அழகாக இருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க முக அழகில் வந்து அழகாக இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் உண்மையாகவே எங்கள் பாட்டியானவங்க அவங்களுடைய செயலால் அவங்க ரொம்ப அழகாக தான் காட்சியளித்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஸ்டைல், அவங்களுடைய அந்த நடை உடை தோரணை இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே அவங்க அழகு தான் அப்படின்னு சொல்ல வர்றார். சி ஹோபிள்டு, சிங்கிறது யார் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சி ஹோபிள்டுன்னா வாக் அன்ஸ்டெடிலி, நோட் பண்ணிக்காங்க. HOBBLED, ஹோபிள்டு. சி ஹோபிள்டு அபவுட் த ஹவுஸ் இன் ஸ்பாட்லெஸ் ஒயிட், வாக்கடு அன்ஸ்டெடிலி, அப்படியே மெதுவாக அப்படியே கூணிக்கிட்டு அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த வீட்டை சுற்றி. சி ஹோபிள்டு அபவுட் த ஹவுஸ் இன் ஸ்பாட்லெஸ் ஒயிட். ஸ்பாட்லெஸ் ஒயிட்னு என்ன அர்த்தம்? அப்பளுக்கு இல்லாத ரொம்ப சுத்தமான வெள்ளை ட்ரெஸ், ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இந்த வீட்டை சுற்றி அந்த கொஞ்சம் கூனி குறுகிய முதுகோட அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க, வீட்டை சுற்றி வந்துகிட்டு இருப்பாங்க. ஹவுஸ் இன் ஸ்பாட்லெஸ் ஒயிட் வித் ஒன் ஹேண்ட் ரெஸ்டிங் ஆன் ஹேர் வெயிஸ்ட்னா இடுப்பு மேலே கையை வச்சுக்கிட்டு, இங்கே பாருங்கள் ஃபோட்டோவில் காட்டியிருப்பாங்க, இந்த மாதிரி. இதுதான் ஹாபிள்டு. இந்த மாதிரி ஹாபிள்டு அப்படின்னா இடுப்பு மேலே கையை வச்சுக்கிட்டு பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக கூணிக்கிட்டு அப்படியே அந்த வீட்டை சுற்றி வந்துட்டு இருப்பாங்க. டு பேலன்ஸ் ஹர் ஸ்டூப்னா பென்ட்னு அர்த்தம். அவங்க வளைந்து போன அந்த முதுகை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறது அப்படியே வீட்டை சுற்றி வந்துட்டாங்க. அண்ட் த அதர் டெல்லிங் த பீட்ஸ் ஆஃப் ஹர் ரோசரி, ஒரு கை வந்து
இடுப்பு மேலே கை வச்சுட்டு சுற்றிட்டு வருவாங்க. இன்னொரு கையில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோசரி இருக்கும். ரோசரின்னா ஜெபமாலை. அந்த ஜெபமாலையை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, பீட்ஸ். ரோசரி அப்படின்னா ஜெபம், பீட்ஸ் அப்படின்னா மணி. அந்த மணியை வச்சுட்டு அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொன்றா நகர்த்துக்கிட்டே வருவாங்க. ஆஃப் ஹர் ரோசரி. ஹர் சில்வர் லாக்ஸ் வேர் ஸ்கேட்டர்டு. அது பாரு எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். வயசாகி போன காலகட்டத்தில் வந்து முடியெல்லாம் வெள்ளையாக இருக்கும். அதை என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்கள். சில்வர் லாக்ஸா. ஹர் சில்வர் லாக்ஸ் வேர் ஸ்கேட்டர்டு அன்டைடி ஓவர் ஹர் பேல். அவங்களுடைய வெள்ளை நிறை முடியானது அப்படியே அங்கெங்குமா செதறி போய் ஓவர் ஹர் பேல் பக்கர்டு ஃபேஸ், அந்த முகமெல்லாம் செதறி போய் கிடக்கும், எல்லாம் இறஞ்சி போய் கிடக்கும். பக்கர்டுன்னா சுருக்கம் நிறைஞ்ச முகம். அந்த சுருக்கம் நிறைஞ்ச முகத்தில் அந்த பேல்னால் வந்து வெளுத்து போன அந்த சுருக்க நிறைஞ்ச முகம் எல்லாமே அவங்களுடைய சில்வர் லாக்ஸ், அதாவது ஒயிட் ஹேர் வந்து எல்லாம் படர்ந்துருக்கும். அண்ட் ஹர் லிப்ஸ் கான்ஸ்டன்ட்லி மூடு இன்ஆடிபிள் ப்ரேயர். அவங்களுடைய உதடானது ஏதோ காதுக்கு கேட்காத முணுமுணுத்துக்கிட்டு ஏதோ ஒரு ப்ரேயர்னால் ஒரு ஜெபம் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்க என்னால் பார்க்க முடியுது. எஸ், சி வாஸ் பியூட்டிஃபுல். ஆமாம், இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க உண்மையாலுமே அழகு தான். அதாவது ஸ்பாட்லெஸ் ஒயிட் ட்ரெஸ் அண்டு அவங்களுடைய ஜெபம், அப்போ அவங்களுடைய நடை, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க முக அழகில் தான் அழகுலையே வழிய, ஆனால் அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து உண்மையாலுமே ரொம்ப அழகாக தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. சி வாஸ் பியூட்டிஃபுல். சி வாஸ் லைக் த வின்டர் லேண்ட்ஸ்கேப் இன் த மவுண்டைன்ஸ். She was beautiful. She was like the winter landscape in the mountains. அதாவது மவுண்டெயினில் வந்து வின்டர் சீசனில் பனியானது கொட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேப்பராக அப்படியே எங்கே பார்த்தாலும் ஒயிட்டாக இருக்கும். அந்த மாதிரி இவங்களுடைய ஒயிட் ட்ரெஸ் வந்து இப்படி விளக்குறார், இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஷி வாஸ் லைக் த வின்டர் லேண்ட்ஸ்கேப். எப்படி இருந்தாங்க, வின்டர் சீசனில் லேண்ட்ஸ்கேப் ஆனது பனியானது எல்லாம் எப்படி இருக்குமோ ஒயிட்டாக, அந்த மாதிரி அவங்களுடைய அப்பியரன்ஸ் ஆனது இப்படி ஒயிட்டாக இருக்குது. இந்த மவுண்டைன்ஸ் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் பியூர் ஒயிட் செரினிட்டி. செரினிட்டினா என்னது, செரினிட்டினா தூய்மை, அப்பளுக்கு இல்லாமல் வெள்ளை நிற ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் பியூர் ஒயிட் செரினிட்டி ப்ரீத்திங் பீஸ் அண்டு கண்டென்ட்மெண்ட். அதாவது ஒரு திருப்தி அடைஞ்ச வெள்ளை நிற உடையோட ஒரு திருப்திகரமான ஒரு முகத்தோட அந்த வீட்டை சுற்றி அவங்க வந்துட்டு தாங்க மூச்சு விட்டுக்கிட்டு. ப்ரீத்திங் பீஸ், அதாவது ஒரு அமைதியான ஆழ்ந்த அமைதி கலந்த ஒரு பீஸ் அப்படின்னா அமைதியான தோற்றத்தோட, கண்டென்மெண்ட் மனசுக்கு நிறைந்த மனதோட அவங்க வீட்டை சுற்றி வந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல வர்றார். மை கிராண்ட்மதர் அண்ட் ஐ வேர் எ குட் ஃப்ரெண்ட்ஸ். நானும் கிராமத்தில், இந்த ஸ்டோரியை பார்த்து எங்கே நடக்குதுன்னா கிராமத்தில். மை கிராண்ட்மதர் அண்ட் ஐ வேர் குட் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய பாட்டியும் நானும் ஒரு நல்ல நண்பர்களாக இருந்தோம். வி வேர் குட் ஃப்ரெண்ட்ஸ். மை பேரண்ட்ஸ் லெஃப்ட் மீ வித் ஹர். என்னுடைய அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க எங்கள் பாட்டிக்கிட்ட. வென் தே வென்ட் டு லீவ் இன் த சிட்டி. அவங்க வந்து சிட்டியில் வந்து பொழப்பு பார்க்குறதுக்காக, அதாவது அவங்க லைஃப் அவங்க சம்பாதிக்கிறதுங்கிறதுக்காக சிட்டிக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி கூட நம்ம என்ன பண்ணுறோம், கிராமத்தில் இருக்கும்போது நம்ம இப்போ தாத்தா பாட்டி வீட்டில் இருப்போம். பட் நம்ம பேரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணுறதுக்காக சிட்டிக்கு போயிடுவாங்க இல்லையா, அதுதான் அவங்க சொல்லுறாரு. மை பேரண்ட்ஸ் லெஃப்ட்னா விட்டுட்டு போயிட்டாங்க. வித் ஹேர், அவங்களோட விட்டுட்டு போயிட்டாங்க. வென் தே வென்ட் டு லீவ் இன் த சிட்டி. சிட்டியில் வந்து வாழ்க்கை நடத்துறதுக்காக போகும்போது பாட்டி கூட விட்டு போயிட்டாங்க. அண்டு வி வேர் கான்ஸ்டன்ட்லி டுகெதர். அதனால் நாங்கள் மேக்ஸிமம் டைம் நாங்கள் ஒன்றா தான் இருந்தோம். எல்லா நேரத்துலையும் நான் பாட்டி கூட ஒன்றா என்ஜாய். ஆல்மோஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ஜாய் பண்ணி எழுதிட்டு இருக்கிறார். நல்லா நோட் பண்ணிக்காங்க. இட் இஸ் நாட் வித் ஹேட்ரட் பட் இட் இஸ் வித் கிரேட் என்ஜாய்மெண்ட். அதுதான் அவர் சொல்ல வர்றார். கான்ஸ்டன்ட்லி டுகெதர், நாங்கள் ஒன்றா தான் இருந்தோம். சி யூஸ்டு டு வேக் மீ அப் இன் த மார்னிங். அவங்க வழக்கப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. என்ன வழக்கமாக வச்சுருந்தாங்க, என்னை காலையில் எழுப்பி விட்டுறது. இன்றைக்கி கூட இன்றைக்கி லைஃப் ஸ்டைல்னா அது நம்ம தூங்கிட்டே இருக்கிறத பார்த்து எல்லாருமே வந்து நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா. ஆனால் யார் எது வந்து பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, நேரத்தில் எந்திரிக்கிறது தான் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அது இன்றைக்கி மட்டும் இல்லை, அன்றைக்கு காலகட்டத்தில் கூட இருந்திருக்குது. we were constant together. She used to wake me up in the morning and get me ready for school. என்னை எழுப்பிவிட்டு என்ன பண்ணுவாங்க, கெட் மீன்னா மேக் மீ, என்னை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பிவிடுவாங்க. she said her morning prayer in a monotonous sing song. she said her morning prayer.
மார்னிங் ப்ரேயர்னால் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒரு ப்ரேயர் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கிறிஸ்டியன்னா அவங்க வந்து ஜீசஸ் நினச்சி ஏதாவது ப்ரே பண்ணுவாங்க. முஸ்லீம்ஸ்னால் அவங்க ஒரு மாதிரியான ப்ரே பண்ணுவாங்க. ஹிந்துஸ் அப்படின்னா இந்துவில் இருக்கக்கூடிய காட்ஸ் அதுங்களுக்கு உண்டான வந்து வேதாஸ் ஸ்லோகாஸ் ஏதாவது மந்திரத்தை இது பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் அவங்க சொல்லுவார். சி சேட் ஹேர் மார்னிங் ப்ரேயர் இன் எ மொனாட்டஸ்னால் ஒரே மாதிரியான பாட்டு, டெய்லி ஒரு மாதிரியான ப்ரேயர்லாம் கிடையாது, ஒரே மாதிரியான பாட்டு தான் அந்த இது வழக்கமாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம கூட ஸ்டூடெண்ட் காலங்காலத்தில் எழுந்திரிச்ச உடனே இப்போ ஸ்கூலுக்கு போன உடனே சொல்லுவோம் இல்லையா, குரு பிரம்மா குரு தேவா பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ப்ரேயர். மொனாட்டனஸ் சிங்சாங்னா என்னது, சிங்சாங்னா ஏற்ற இறக்கத்தோட அந்த பாட்டை தினமும் சொல்லுவாங்க. வைல் சி பேத்டு அண்ட் ட்ரெஸ்டு மீ இன் த ஹோப். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது எந்த டைமில் சொல்கிறாங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கணும். சி செட் ஹர் மார்னிங் ப்ரேயர் இன் எ மொனாட்டனஸ் சிங்சாங் வைல் சி பேத்டு அண்ட் ட்ரெஸ்டு மீ இன் த ஹோப் தட் ஐ வுட் லிசன் அண்ட் கெட் டு நோ இட் பை ஹார்ட். அதாவது எனக்கு ட்ரெஸ் பண்ணும்போது சரி அல்லது எனக்கு வந்து குளிப்பாட்டு போடும்போது சரி, எனக்கு வந்து இந்த மாதிரியான பாட்டு என் காதில் ஒலிக்கிற மாதிரி பாடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா, தி ஹோப் தட் ஐ வுட் லிசன், நான் அவங்க சொல்ல இதை கவனிப்பேன். அண்ட் கெட் இட் டு நோ இட் பை ஹார்ட், இது வந்து மனப்பூர்வமாக நான் இதை ஏற்றுக்குவேன். அதனால் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நான் லிசன் பண்ணால் அது என் மனசில் வந்து ஒட்டிக்கும், அது மனதளவில் வந்து எனக்கு பாதிக்கும், அதாவது அதை நான் ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க பண்ணுறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐ லிசன்டு, உண்மையாலுமே நான் கவனித்தேன், பிகாஸ் ஐ லவ்டு ஹர் வாய்ஸ். காரணம் அவங்க அந்த அளவுக்கு வந்து ப்ரேயர் அப்படி சொல்லும்போது நான் கவனித்தது காரணம்னா அவங்களுடைய வாய்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் நெவர் பாதர்டு டு லேர்ன் இட். ஆனால் எப்போவும் அந்த பாட்டை வந்து நான் மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒரு தடவை கூட நான் ட்ரை பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நான் கற்றுக்கிட்டதே கிடையாது, அது முயற்சி பண்ணவும் இல்லை. தென் சி வுட் ஃபெட்ச் மை உடன் ஸ்லேட். அதுக்கடுத்து நான் ஸ்கூல் போகிறதுக்கு ரெடி ஆகும்போது அவங்க இதெல்லாம் எடுத்து வச்சுக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென் சி வுட் ஃபெட்ச்னா கேட்ச்னு அர்த்தம். இந்த இடத்துல கேட்ச்னா கேட்ச் பண்ணுறதுல அதெல்லாம் எடுத்து வைப்பாங்க. சி வுட் ஃபெட்ச் மை உடன் ஸ்லேட், தேடி பிடிச்சி உடன் ஸ்லேட் எடுத்து வைப்பாங்க, மரத்தாலான பலகை. விச் சி ஹேட் ஆல்ரெடி வாஷ்டு. அது எப்படி இருக்கும், இப்போ நான் மார்னிங் எந்திரிச்சு இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணுறேன் அப்படின்னா அவங்க நைட்டே வந்து எழுதுந்த பலகை எடுத்து ரெடியாக வந்து தொடச்சி வச்சுருப்பாங்க. மை டியர் ஸ்டூடெண்ட், திஸ் இஸ் த கிரேட் அஃபெக்ஷன் டுவோர்ட்ஸ் த கிராண்ட்சன் ஆஃப் கிராண்ட் மதர். அதுதான் இங்கே சொல்ல வர்றார். தென் சி வுட் ஃபெச் மை உடன் ஸ்லேட் விச் சி ஹேட் ஆல்ரெடி வாஷ்டு. அது வந்து ஏற்கனவே அவங்க வாஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்டு பிளாஸ்டர்டு வித் எல்லோ சாக். அதோட எதெல்லாம் ஒட்டி கொடுப்பாங்க, பிளாஸ்டர்டுனா அதோட சேர்த்து கொடுப்பாங்க. எல்லோ சாக், எல்லோ கலரில் எழுதுகோல், அதாவது பல்பம்னு சொல்லுவோம் இல்லையா, அது சாக் பீஸ் அதை கொடுப்பாங்க. அப்புறம் என் டினி எர்தன் இங்க் பாட். இந்த காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பீங்கானில் இருக்கக்கூடிய இங்க் பாட். அந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் மண் கூளை எப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது மண்ணாலான அந்த ஒரு பாட், ஒரு சின்னது, அதில் இங்க் ஊற்றி கொடுப்பாங்க. அண்டு ரெட் பென், இதோடலாம் சேர்த்து கொடுப்பாங்கன்னா ஒரு ரெட் பென் இருக்கும். டை தம், அதெல்லாம் ஒன்றா சேர்த்து கட்டி கொடுப்பாங்க. இன் ஆல் எ பண்டிலாக போட்டு கொடுப்பாங்க. அண்டு ஹேண்ட் இட் டு மீ, என்கிட்ட கொடுத்துருவாங்க. ஆஃப்டர் எ பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப் திக் ஸ்டேல் சப்பாத்தி. இங்கே வந்து ஒரு நயாண்டி பண்ணுறார். அவருடைய சாப்பாடு, அதாவது அவருடைய சாப்பாடு எப்படி அப்படின்னா ஸ்டேல் சப்பாத்தியாக, உப்பு சப்பு இல்லாமல் சப்பாத்தி, அதுதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறார். ஆஃப்டர் எ பிரேக்ஃபாஸ்ட்னா மார்னிங் சாப்பாடு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எதை வச்சு அவர் சாப்பிடுவார்னா திக், ரொம்ப அப்படியே வந்து மொத்தமான சப்பாத்தி. ஸ்டேல்னா என்னது, ஸ்டேல்னா வந்து ரொம்ப உப்பு சப்பு இல்லாமல் சப்பாத்தி வித் எ லிட்டில் பட்டர். அது மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சமாக வந்து பட்டர் போட்டிருப்பாங்க, கொஞ்சமாக பட்டர்னால் வெண்ணெய் பூசியிருப்பாங்க. அண்டு சுகர் ஸ்ப்ரெட் ஆன் இட். அது மேலே அந்த சப்பாத்தி மேலே மொத்தமான உப்பு சப்பு இல்லாத சப்பாத்தி மேலே என்ன இருக்கும், வெண்ணெய், அதுக்கு மேலே கொஞ்சம் சர்க்கரை போட்டு தூவிருப்பாங்க. வி வென்ட் டு ஸ்கூல். அதை எடுத்துக்கிட்டு நானும் பாட்டி 2 பேரும் ஸ்கூலுக்கு போவோம். சி கேரிடு செவரல் ஸ்டேல் சப்பாத்தி வித் ஹேர். அவங்க வரும்போது எனக்கு சாப்பிட்டது போக மீதி இல்லாமல் உப்பு சப்பு இல்லாமல் சப்பாத்தி கையோட கூடவும் நிறைய எடுத்துருப்பாங்க. ஏன்னா சுட்டு மீதி இருக்கும் இல்லையா, பழைய சப்பாத்தியில் எடுத்துகிட்டு வருவாங்க. வித் ஹேர் ஃபார் த வில்லேஜ் டாக்ஸ், அதாவது ஸ்ட்ரீட் டாக்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஸ்ட்ரீட் டாக் போடுறதுக்காக மீதி இருக்கிற சப்பாத்தி எடுத்துக்கிட்டு பாட்டி எங்கள் கூட வருவாங்க.
மை கிராண்ட்மதர் ஆல்வேஸ் வென்ட் டு ஸ்கூல் வித் மீ. மை கிராண்ட்மதர் ஆல்வேஸ் வென்ட் டு ஸ்கூல் வித் மீ. பிகாஸ் ஸ்கூல் வித் மீ பிகாஸ் என்னுடைய பாட்டி எப்போவுமே என் கூட வந்துக்கிட்டே இருப்பாங்க ஸ்கூலுக்கு. பிகாஸ் த ஸ்கூல் வாஸ் அட்டாச்சு டு த டெம்பிள். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் படிக்கக்கூடிய ஸ்கூலானது எதோட அட்டாச் ஆகிருக்கும், டெம்பிளோட அட்டாச் ஆகிருக்கும். நீங்கள் இந்த காலத்து ஸ்கூல் பற்றி நீங்கள் திங்க் பண்ண வேணாம். அந்த காலத்து ஸ்கூல் வந்து திண்ணை பள்ளிக்கூடம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த திண்ணை பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த திண்ணை பள்ளிக்கூடமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பிள் ஒட்டின மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்கூல்ஸ் எல்லாமே கோயிலுங்களை ஒட்டின மாதிரி தான் இருக்கும். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சகராகவும் இருப்பார், சொல்லிக் கொடுக்குறவர். அதே நேரத்தில் அவர் தான் படிச்சிருப்பார். அவருக்கு மட்டும்தான் தெரியும், அந்த ஊரில் ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும் எஜுகேஷனுங்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முறைப்படுத்தப்படாத ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து திண்ணை பள்ளிக்கூடம். அதை இவங்க சொல்ல வர்றார். எப்போ முறைப்படுத்தப்பட்ட ஸ்கூல் வரும் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான். அது வரைக்கும் தெரிஞ்சால் போதும். அதுக்கு முன்னாடி வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தோ அல்லது 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தோ சயின்ஸு அப்படிங்கிற சயின்ஸ் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு வந்து ரீடிங் அண்ட் ரைட்டிங் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். 6th ஸ்டாண்டர்டில் ஸ்டார்ட் பண்ணிக்குவாங்க. அதுதான் அவர் சொல்ல வர்றார். திண்ணை பள்ளிக்கூடத்தில் நாங்கள் படித்தோம் அப்படின்னு சொல்ல வர்றார். மை கிராண்ட்மதர் ஆல்வேஸ் வென்ட் டு ஸ்கூல் வித் மீ பிகாஸ் த ஸ்கூல் வாஸ் attached to the temple. The priest taught us the alphabet and the morning prayer. ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து யார் டீச் பண்ணாங்க அப்படின்னா அர்ச்சகர். ப்ரீஸ்ட்னா அர்ச்சகர். அதாவது இதே கிறிஸ்டியனில் இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதிரியார்னு சொல்லுவோம். நாம் தமிழில் இங்கே ப்ரீஸ்ட்டுங்கிறது அர்ச்சகர் நம்ம சொல்கிறோம். த ப்ரீஸ்ட் டாட் ஆஸ் த ஆல்பபெட். ஆல்பபெட்னா என்னது? தமிழ்னா ஆ ஆ ஆனா ஆவண்ணா, இங்கிலீஷில் இருந்தால் ஏபிசிடி இதெல்லாம் வந்து டீச் பண்ணுவாங்க. அண்டு த மார்னிங் ப்ரேயர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ப்ரேயர் எங்களுக்கு வந்து ஜபம் அந்த இது சொல்லி கொடுத்துறது, இந்த வேத மந்திரங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கறது. அவர் வந்து ஆல்பர்ட்டை சொல்லிக் கொடுப்பார், ப்ளஸ் மெயினாக அதையும் சொல்லிக் கொடுப்பார் அர்ச்சகர். வைல் த சில்ட்ரன் சேட் இன் ரோஸ் ஆஃப் எய்தர் சைடு ஆஃப் த வராண்டா. குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயும் உட்காந்துட்டு இருப்பாங்க. வராண்டானா நடைபாதை. வராண்டா சிங்கிங் த ஆல்பபெட் ஆர் த ப்ரேயர். இந்த ஆல்பபெட்டில் வந்து பாட்டாக பாடுவாங்க. ஆர் த ப்ரேயர் அல்லது ப்ரேயர் பாடுவாங்க. எப்படி இந்த சின்ன குழந்தைங்களாம் பாடும் பார்த்தியா, அணிலும் ஆடும் ஆவாம் அப்படின்னு பாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பாடிட்டு இருப்பாங்க. ஆர் த ப்ரேயர் இன் எ கோரஸ். எப்படி பாடுவாங்க? அதுவும் கோரஸாக கோஷ்டியோடு எல்லாம் ஒன்றா சேர்ந்து பாடுவாங்க. மை கிராண்ட்மதர் சேட் இன்சைடு ரீடிங் த ஸ்கிரிப்சர்ஸ். ஸ்கிரிப்சர்ஸ் என்னது? மத நூல்களை உட்காந்து, இப்போ உதாரணத்துக்கு பகவத்கீதா அந்த மாதிரியான புக்கை உட்காந்து எங்கள் பாட்டி படிச்சுட்டு இருப்பாங்க. நாங்களாம் உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். அதாவது அவர் சொல்லிக் கொடுக்குறத நாங்கள் கேட்டுக்கிட்டு இருப்போம். when we had both finished. எங்கள் பாட்டியும் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்கிரிப்சர்ஸை படித்து முடிச்சிருப்பாங்க. மதநூல் அதாவது பகவத்கீதா மாதிரியான வேதாஸ்லாம் படிச்சுட்டு முடிச்சிருப்பாங்க. நாங்களும் வந்து ஆல்பபெட்டிக்லாம் படித்து முடிச்சிடுவோம். we would walk back together. நானும் பாட்டியும் ஒன்றா முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு போய்கிட்டு இருப்போம். அதாவது இது அவங்க இந்த எஜுகேஷன் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வராண்டாங்கிறது இந்த டெம்பிளில் வந்து இருக்குது. திஸ் டைம் த வில்லேஜ் டாக்ஸ் வுட் மீட் அஸ். இப்போ வந்து எங்களை எல்லாம் நாங்கள் போயிட்டு இருக்கும்போது வில்லேஜ் டாக் எங்களை மீட் பண்ணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வரும்போது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டேல் சப்பாத்தி கொண்டு வந்தவங்க பற்றியா பாட்டி, அதெல்லாம் சாப்பிட்றதுக்காக. மீட் அஸ் அட் த டெம்பிள் டோர். டெம்பிள் டோர் அப்படின்னா அந்த கோயிலுடைய வாசலில் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். தே ஃபாலோடு ஆஸ் டு அவர் ஹோம். தேனா இந்த நாய்ங்க எங்களை இது வரைக்கும் பின்தொடர்ந்து வரணும்னா எங்களுடைய வீட்டு வரைக்கும் பின்தொடர்ந்தே வரும். க்ரௌலிங் எப்படி வரும்? க்ரௌலிங்னா குறைச்சிக்கிட்டு வருது, பார்க்கிங். அண்டு ஃபைட்டிங் வித் ஈச் அதர். ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டு குறைச்சிக்கிட்டு முறைச்சிக்கிட்டு எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குங்க. ஃபார் த சப்பாத்தி வி த்ரோ டு தம். எதுக்காக? நாங்கள் போடக்கூடிய உப்பு சப்பு இல்லாமல் சப்பாத்தியை சாப்பிட்றதுக்காக அந்த நாய்ங்களை எங்கள் கூடவே குறைச்சிக்கிட்டு பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கிறோம். Okay, my dear students, we will continue the remaining part of the lesson in the next class. Thank you.